நம்ம இப்போ சேனக்கிழங்கு கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இப்போ சேனக்கிழங்கை நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் போல் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பீஸ், சின்ன வெங்காயத்தில் அது சைஸ் சின்னதாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகும் எடுத்து வச்சுருக்கிறேன், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ எல்லாமே நம்ம மாவை அரைச்சிக்கணும். மாவானா மைய அரைக்கக்கூடாது, ஒரு அளவாக கரகரப்பான பொருளாக எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். முக்கியமானது இது பொட்டுக்கடலை. எங்கிட்ட பொட்டுக்கடலை மாவு இருக்கிறதுனால நான் இதில் காட்டல, அதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சேனக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து பவுலில் போட போகிறோம். இப்போ நம்ம மாவு பண்ணி வச்சுருக்குறோம், இந்த பொட்டுக்கடலை மாவு. இப்போ நான் சொன்ன செலவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு போடுறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம மாவு பண்ண போகிறோம். எல்லாமே சேர்த்து உருண்டை வைக்கிறதுக்கு பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த தட்டுலேயே எல்லாமே கலந்துக்க போகிறோம். மாவு போட்டால் தான் கரெக்டாகும். ஒரு மாதிரி கொஞ்சம் கொழக்கொழப்பு தன்மை இருக்குது. இதுக்கு இன்னொன்று நம்ம பொட்டுக்கடலை மாவை சேர்த்திக்கலாம். சரி, எனக்கு இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. கொஞ்சமாக மாவு பத்தலை, அதை இப்போ நம்ம கோலா உருண்டை ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு, நான் சொன்ன மெத்தேடில் செஞ்சு பார்த்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாரு டிசைனரில் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள். கோலா உருண்டை எப்படி இருக்குங்கிறத பற்றி, சேனக்கிழங்கு கோலா உருண்டை எப்படி வந்திருக்கிறத பற்றி சொல்லுங்கள். ஓகேவா? பை ஃப்ரெண்ட்ஸ்.